சூப்பரா சொன்னாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இல்ல, நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆயிருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? பலுகி பெருகி. ஏன்னா அந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்னா, அந்த அந்த காலத்துல எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் வந்து அத்தனை சொத்து மதிப்பு. ஆமென். அவங்களுக்கு ஆடு மாடு எவ்வளவு இருக்கு, எண்ணிக்கை எவ்வளவு இருக்குதோ அதுதான் அவங்க சொத்து மதிப்பு. இப்போ அதை அப்படியே வந்து மாத்திட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க தேவையில்ல. அந்த சரோகேசின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து வந்துருச்சு. டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லி வந்துருச்சு. குழந்தைய பத்துக்கல, யாரோ வாடகை தாயை கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட உலகம் ஒரு சைடு வந்து என்னன்னா, கடவுளோட அந்த டிசைன்ல இருந்து அந்த மாடல் வந்து எங்கேயோ போயிட்டே இருக்குது. நம்மளும் எங்கேயோ போயிட்டே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கறது ஒரு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறாரு. சைல்ட் பியரிங் இஸ் a gift from God. மட்டுமே கிடையாது. ஏன்னா எவ்வளவு பேருக்கு வந்து பிள்ளைகள் இல்லாம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை வந்து கொடுத்திருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா வசனம் சொல்லுது, தோன்ற முன்னும் எவனும் பேரிடப்பட்டிருக்கிறான். நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே என் பேர் சரவணன்.